என் அன்பு வணக்கம். ஸோ இந்த அவசர ரசம் வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். ஸோ அதோட கூட போகிறது என்னது, அது வந்து ஒரு உருளைக்கிழங்குல ஒரு மசாலான்னு சொல்லலாம், ஒரு மசியல் டைப்புன்னு சொல்லலாம். ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக ஈஸியாக இருக்கும் போது அதுக்கு நான் வந்து உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுருக்கேன். ஸோ இதை முதல்ல நம்ம என்னென்னு ரெடி பண்ணிப்போம். அதுக்கு முதல்ல நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு தக்காளி தேவை, ரசத்துக்கும் தேவை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், 4 தக்காளியை ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி அரைச்சிக்க போகிறேன். ஃபென்டாஸ்டிக்காக நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. ஸோ பாருங்கள், இது நல்லா இருக்குது. இதில் நான் என்ன பண்ண போகிறேன், 3 தக்காளி ரசத்துக்கும் 1 தக்காளி பியூரேவை நான் என்ன பண்ண போகிறேன் வந்து இந்த உருளைக்கிழங்குக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், இது ரெடி. அடுத்து ரசத்துக்கு வந்து நம்ம வந்து பூண்டு இதெல்லாம் போடணும்ல. ஸோ அதெல்லாம் நான் பூண்டு தனியாக இடிச்சிக்காமல் நான் என்ன பண்ண போகிறேன், பூண்டு சீரகம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இடிச்சிக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 8 பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். 8 பூண்டு பல்ல தோலோடு சேர்த்துக்கலாமா அப்படின்னா, தோலோடு சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஹோட்டல்ஸ்லாம் அப்படியே போடுவாங்க, அந்த தோலில் நல்ல வாசம் இருக்கும், அதனால் அது யூஸ் பண்ணலாம். அதில் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்குது. ஸோ அவசர ரசம்னால நம்ம தோல் பிக்கிறதுக்கு கூட நமக்கு நேரம் இருக்காது இல்லையா. ஸோ ஒரு 8 பூண்டு பல்ல போட்டுக்கிட்டேன். அதோட 2 மிளகாவையும் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். மிளகு ஒரு 10 நம்பர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி வேர் இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்துருக்கேன். அது நல்லா நான் வாஷ் பண்ணியிருக்கேன், மண் இல்லாமல் இருக்கும். கொத்தமல்லி வேரில் தான் இன்டென்ஸான ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்குது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி தெரியும். அதை கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். ஓகே, சூப்பராக அரைஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒன்று பாதியமாக அரைஞ்சாலே போதும். சூப்பராக இருக்குது, அப்படியே நல்ல மணமாக இருக்குது. ஸோ எல்லாமே ரெடி. முதல்ல நம்ம ரசம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 2.5 டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகாவையும் கிள்ளி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதை போட்டு லேசாக வதக்கிட்டு அரைச்சி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த ஒரு தக்காளி பியூரை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அந்த உருளைக்கிழங்கு மசியல் மசாலா மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக்காக அது ஒன்று பண்ணிடலாம், அதுக்காண்டி இதை வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த அரைச்சி வச்சதை, இந்த பூண்டெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இதை எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். 4 டம்ளர் தண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 சிட்டிகை காயப்பொடி சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே இதை கிண்ட வேண்டாம், இதை அப்படியே வச்சுருவோம். இது கொதி வந்து அப்படியே லேசாக அப்படி வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணுறோம். அதோட ரசம் ஃபினிஷ். ஆனால் இந்த கேப்பு தான் எவ்வளோ நேரம் ஆகும், ரொம்ப கம்மியான நேரத்தில் கொதிச்சு வந்துடும்ல. அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், உருளைக்கிழங்கு மசியல் மாதிரி ஒரு மசாலா ஃபென்டாஸ்டிக்காக. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், முதல்ல பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். 2.5 டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் நான் சோம்பும் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் நான் சீரகமும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இருக்கும்போது நறுக்கி வச்சுருந்த பூண்டை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இஞ்சியையும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். ஓகே, பூண்டு நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்தா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கினாலே போதும். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். போட்ட மிளகாத்தூள் எல்லாம் ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தக்காளி, அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம்.
வேக வச்ச 4 உருளைக்கிழங்க என் கையாலே மசிச்சு சேர்த்துக்கிறேன். பாருங்கள் அப்படியே ரசமும் பொங்கி வருது பாருங்கள். வாவ், இதோட டைமிங் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது. இதுவும் ரெடி, அதுவும் ரெடி. நான் ரசத்தை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த டிஷ்ஷு மட்டும் இல்லைங்க, நான் எந்த டிஷ்ஷு பண்ணாலும் சரி அதில் கண்டிப்பாக மிளகு சேர்ப்பேன். மிளகு அந்த டிஷ்ஷில் வரலைன்னா கூட ஏன்னு தெரிஞ்சிருக்கணுமா? வெல்கம் டு SivaRaman கிச்சன். எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த சேனல் இந்த வீடியோ மூலமாக தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒயம் ஆடிங் பிளாக் பெப்பர்னு வீடியோ லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் நான் மிளகை சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கில். வா, மனம் கிட்ட வரைக்கும் பொறுத்த வரல, அது அவ்வளோ சூப்பராக இருக்குது. சூப்பர், ஃபேன்டாஸ்டிக். அடுத்து சூப்பர். நான் வேணால் ஒரு டிப்பு சொல்கிறேன், நீங்கள் மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாப்பிடும்போது இது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு வேலை போகும்பொழுது அவ்வளோ மவுத்து வாட்டரிங்காக இருக்குது. வா, என்ன பண்ணுங்கள், ஒரு கொஞ்சோண்டு பருப்பையும் பருப்பை வேக வச்சு ரசம் ஊற்றும் போது அந்த பருப்பை போட்டு இந்த ரசத்தை ஊற்றி பிசைஞ்சு இந்த மசியல் மசாலாவை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவல். கண்டிப்பாக பிடிச்சிருக்குல்ல? அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை ஒன்று இருக்குது, ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.